நினைவிலே கரைகிறேன். காற்று நீயாக வீச என் தேகம் பூச எதை நான் பேச காதல் கண் கட்டுதே கவிதை பேசி கை தட்டுதே. இந்த கிறுக்குக்கு என்னாச்சு? வந்ததுலேருந்து பேசாம அவன் பாட்டுக்கு சிரிச்சுக்கிட்டே இருக்கான். டேய் 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 ஜோஸ்வா, என்னடா? என்னடா நானும் வந்ததுலேருந்து பார்த்துட்டு இருக்கேன், மெண்டல் மாதிரி தனியாக சிரிச்சுக்கிட்டே இருக்க. ஒன்றும் இல்லை. காஃபி டீ எதுவும் வேணுமா? அதை விடுடா. ஏன்டா? ரோட்ல ஒரு பொண்ணு பார்த்தேன்டா. ஏன் ரோட்ல அந்த ஒரு பொண்ணு தான் இருந்தாங்களா? ஏய் ஏன்டா? சரி சரி சொல்லு. அவங்கள பார்த்த கொஞ்ச நேரத்திலேயே எப்படி சொல்றது, பரவாயில்ல வாயிலே சொல்லு. ஒரு நாள் வாழ்ந்தாலும் ஒருத்தவங்க கூட வாழணும்னு தோணல, அது அவங்க தான்டா. அது சரி, 2 வருஷம் கழிச்சு ஊருக்கு வந்திருக்க, அதுக்குள்ள ஆரம்பிச்சிட்டியா அவன் வேலைய? டேய் ஜான், நீயே சொல்லு. சின்ன வயசுல இருந்து என்னை பாக்குற, வேற யாரையாச்சும் நான் இப்படி சொல்லியிருந்திருக்கேன் உன்கிட்ட? சொல்லிருக்கியே. யார? பிரியங்கா மிஸ். டேய் அவங்க மிஸ்டா, ஏதோ அறியாத வயசுல தெரியாம வந்த கிருஷிடா அது. அது சரி. வேற யார் மேலுமே இந்த ஃபீல் எனக்கு வந்ததே இல்லடா. ரைட்டு. வாழ்ந்தா அவங்க கூட தான் வாழணும்னு என் மைண்ட் துடிக்குது. அவங்கள பார்த்தா பார்த்துட்டே இருக்கணும்னு என் கண்ணு துடிக்குது. அவங்கள்ட்ட பேசினா பேசிட்டே இருக்கணும்னு உன் வாய் துடிக்குதா? ஏன்டா அப்படி மனசு துடிக்குதுன்னு சொல்ல வந்தேன். டே ரொம்ப வெறுப்பேத்துறடா. இல்லடா ஜானு, உன்னை வெறுப்பேற்கணும்னு இல்ல. என்கிட்ட நான் யாரு என்னன்னு தெரியாம பழகுனதுன்னா நீ மட்டும்தான். உனக்கு அப்புறம் நான் யாரு என்னன்னே தெரியாம என்னை திட்டினது அவங்கதான். ஓ, அப்ப சார் பேசிட்டு வரல, திட்டு வாங்கிட்டு வந்திருக்கீங்களா? இல்லடா, அவங்க திட்டினாலும் ஒரு மாதிரி நல்லாதான் திட்டினாங்க. திட்டுறதுல என்னடா நல்ல திட்டு கெட்ட திட்டு? ரொம்ப சிரிக்கா சரியா? ஜான், எனக்கு ஒரு ஹெல்ப்டா. என்ன? அவங்க யாரு, அவங்க பேர் என்ன, அவங்க அப்பா அம்மாலாம் யாரு, எல்லா டீட்டெயில்ஸும் கலெக்ட் பண்ணி தெரியா ப்ளீஸ் ப்ளீஸ். டேய் நீ நினைச்சா போய் கண்டுபிடிக்கலாம், வேணும்னே என்கிட்ட கேக்குற பத்தியா? டேய் எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் எல்லாத்தையும் கண்டுபிடிச்சிடலாம். ஆனா எல்லா லவ்ஸையும் சேர்த்து வைக்கிறதுக்கு ஏதோ ஒரு ஃப்ரெண்டு தான் ஹெல்ப் பண்ணுவான். அதனால தான்டா உன்கிட்ட கேக்குறேன். டேய் என்கிட்டயே போட்டுட்டு இருக்க பத்தியா? அப்புறம் ஹீரோஸ்க்கு மட்டுமே ஃப்ரெண்ட் ஹெல்ப் பண்ணிட்டே இருந்தா இந்த ஃப்ரெண்டுக்குலாம் எப்படா ஹீரோ ஹெல்ப் பண்ணுவீங்க? ஐயோடா, இப்ப நீங்க ஹீரோ ஃப்ரெண்டு. ஆமா, என் ஃப்ரெண்டு எப்பவுமே எனக்கு ஹீரோ தான்டா. அச்சோ போதும்பா போதும், கண்டுபிடிக்க ஹெல்ப் பண்றேன். என்னடா ஹெல்ப் பண்றேன்ற, கண்டுபிடிச்சு தரேன்னு சொல்லணும்டா. ஊழவ சேர்த்து வச்சல அந்த மாதிரி. ஐயோ ஜான், ஐ எம் சாரிடா, ஏதோ பேச்சு வாக்குல சொல்லிட்டேன். நான் ஒருத்தவன் வந்தோடனே உன்னை கஷ்டப்படுத்துற மாதிரி பேசிட்டேன். ஐ எம் ரியலி சாரிடா மச்சான், மன்னிச்சிடுறா. டேய் பரவாயில்ல விடு, நீ என்ன பண்ண முடியும்? ஆமா, அம்மா அப்பாலாம் வரலையா இன்னும்? இல்லடா, இன்னும் வரல. தானா தானா, ஏ லூசு தானா. என்னடி ஏதோ யோசிச்சுட்டே இருக்க? இப்பெல்லாம் கார்த்திக் ஒழுங்கா என்கிட்ட பேச மாட்டேங்கிறாள். இல்லையே, நல்லா தானடி பேசுறான். இல்லடி, கொஞ்ச நாளாவே என்கிட்ட அவ்வளவா பேச மாட்டான். அது மட்டும் இல்லாம அவன் என்னை பார்க்கறான், அது எனக்கு தெரிஞ்சுதான் நான் அவனை பார்க்கறேன். ஆனா அவன் டக்குனு கீழே குமிச்சிடுறான். இந்த டவுட் எனக்கே இருக்கு. அதெல்லாம் ஒன்றும் இல்லடி, அவன் நல்லா தான் பேசுறான். இல்லடி, என்கிட்ட அவ்வளவா பேச மாட்டான். என்னடி இதை பத்தி ரொம்ப யோசிக்கிற மாதிரி இருக்கே? அப்படியெல்லாம் இல்லடி, எல்லாரும் என்கிட்ட பேசுகிற மாதிரி இவன் பேச மாட்டானே அப்படின்ட்டு தான் கேட்டேன். அது சரி சரி, நம்ம ஒன்று பண்ணலாமா? என்ன? இந்த ஹெட்செட்டை மாட்டிக்கோ. ஏன்? பாட்டு போட்டு டான்ஸ் ஆடுறதுக்கு. இங்கே பாரு, இதை மாட்டிக்கோ. ஆனால் நீ இதை மாட்டிருக்கான்னு யாருக்குமே தெரியக்கூடாது. ஏன்டி? ஐயோ, மறுபடியும் ஏண்டின்னு கேட்காதடி, ஒரு பிளான் இருக்கு. இந்தா வாங்கி மாட்டு. மாட்டிட்டியா? ஓகே, தெரியல வெளியில. நான் என்ன சொல்றேனோ அதை மட்டும் பேசு சரியா? யார்கிட்ட? என் மூத்த அண்ணா கிட்ட. கார்த்திக்டையா? ஏண்டி? சொல்றத மட்டும் செய். ஏய் அடியே ஜானு. ஐயோ கார்த்திக், வெளில கிளம்பிட்டியா? இல்ல ஜானு, உட்காந்தே இருந்தேன், நான் கால் வலிக்கிற மாதிரி இருந்துச்சு, அதான் சும்மா நடந்துட்டு இருக்கேன். ஓ, சேர் காலியா இருக்கு. ஹர்ஷா எங்க? இங்கதான் வெளில எங்கேயாவது இருப்பான். அப்பாடா, ரொம்ப நல்லது. ஏன் கேக்குற?
இல்லை சும்மா தான் கேட்டேன். நம்ம 3rd ஸ்ட்ரீட்டில் ஹரிஷ் அண்ணா வாங்கின அமௌண்ட்க்கு நம்ம இன்னும் அக்கௌண்ட் நோட்டில் காப்பி பண்ணவே இல்லை. ஊர்ல உள்ள எல்லாரையும் அண்ணான்னு கூப்பிடு. சரி விடுடா, அந்த பேப்பர் மட்டும் தாவே அக்கௌண்ட் நோட்டில் எழுதணும். ஏன் அந்த பேப்பர்? டேய் அதை எடுத்து வை, ஒரு ஃபோன் வருது, 2 மினிட்ஸில் பேசிட்டு வந்துடுறேன். ஜானு, அது தனாட்டா இருக்குடி. ஐயோ இந்த லூஸ் என்ன அப்படியே போகுது. ஐயோ இப்ப தனாட்டால இருக்குது, நான் எப்படி போய் கேக்குறது? கார்த்தி வசமா மாட்டிக்கிட்டடா. ஐயோ அவள்கிட்ட பேசும்போது ஏதாவது உளறிட்டேன்னா என்ன பண்றது? கார்த்தி உன்னால முடியும்டா, போய் எப்படியாவது பேசி டாக்குமெண்ட்டை மட்டும் வாங்கிட்டு வாடா. ஐயோ இந்த லூஸ் என்ன ஃபோன் எடுக்க மாட்டேங்குது. ஹெட்செட்டை மாட்டி வச்சிருக்காளா இல்லை அவுத்துட்டாளான்னு தெரியலையே. டேய் மச்சான். ஐயோ இப்போ ஹர்ஷாவை யார் இங்கே வர சொன்னது? என்னடா? டேய் தனாட்டா போயிட்டு ஹரிஷோட அமௌண்ட் டாக்குமெண்ட்ஸ் பேப்பர்ஸ்லாம் மட்டும் இருக்கும், அதை மட்டும் வாங்கி தரியா? போச்சுடா. டேய் ஏதாச்சும் சொல்லிட போறேன். டேய் ப்ளீஸ்டா. டேய் நானே அடுத்து ஜானை எப்போ பாக்குறதுன்னு டென்ஷன்ல இருக்கேன். தேவையில்லாம பண்ணிட்டு இருக்காத, போய் நீயே கேளு. வந்துட்டான் பேசுறதுக்கே இங்க பயந்துட்டு இருக்கான். இவெல்லாம் எங்கத்த லவ் ப்ரப்போஸ் பண்ணி குடும்பம் நடத்த போறானோ. டேய் ஹர்ஷா. அப்படி போடு. ஹர்ஷாவா கொக்கா? இப்ப நான் தான் போய் கேட்கணுமா? எப்படி கேக்குறது? சரி போய் கேட்டு தொலைகிறேன். தானா வந்துட்டு இருக்கான், நான் சொல்றத மட்டும் பேசு சரியா? ஏண்டி உன்னை நான் சொல்றத மட்டும் பேச சொன்னேன். தனா. என்ன கார்த்திக்? ஹரிஷ் அண்ணா ஐயோ ஹரிஷோட அக்கௌண்ட் பேப்பர் டாக்குமெண்ட்ஸ்லாம் இருக்குல்ல, அதை மட்டும் தாவேன். இந்தா கார்த்திக். தேங்க்ஸ் தனா. பா கார்த்திக் கிளம்பிடுறா. தனா நில்லுடான்னு சொல்லு. ஏண்டி சொல்லுடி. நில்லுடா. என்ன தனா? என்ன நீ பாட்டுக்கு போற? என்ன நீ பாட்டுக்கு போற? வேற என்ன பண்ணணும்? ஏன்டா வர வர என்கிட்ட பேச மாட்ற? அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லையே தனா. இல்ல அப்படிதான். அது வந்து சொல்லிடலாமா? ஒன்றும் இல்லை தானா. என்னதாண்டா உனக்கு பிரச்சனை? அது வந்து என்னை லவ் பண்றியா? ஐயோ ஹலோ தானா, என்னடா இவ காலை கட் பண்ணிட்டா? இப்ப அங்க என்ன நடக்குதோ தெரியலையே. என்ன கேட்டதானா? அச்சோ ஒன்றும் இல்லடா, நீ போய் ஒர்க்க பாரு. இல்ல தானா. ஐயோ நான் ஒண்ணுமே கேட்கலடா, நீ போய் ஒர்க்க பாரு போ. ஓகே தானா. ஜானு மெண்டல், உன்னைய என்ன பண்றேன் பாருடி. இங்கதானே வந்தாவணும். ஜானு இந்தா நீ கேட்டது. தேங்க்ஸ் டா. தனா ஒரு நிமிஷம் இங்க வா. என்னடா? ஏன் இப்ப தனாவை கூப்பிடுற? அவள்கிட்ட கொடுத்து இது அக்கௌண்ட் நோட்ல என்ட்ரி பண்ண சொல்றதுக்கு. சரி நான் போய் சொல்றேன். லூசு மெண்டல், இதுக்கு இந்த பேப்பர் அவகிட்டே இருந்திருக்குமேடி. இந்தாடி காப்பி பண்ணு. மெண்டல் லூசு பைத்தியம், ஏன்டி இப்படி பண்ற? இரு ஏன் இப்படி திட்டுற? என்னடி நான் பாட்டுக்கு இருந்திருப்பேன். மெண்டல் மாதிரி நீ அவன் முகத்தை நான் எப்படி பாக்குறது? இந்த 2 கண்ணு இருக்குல்ல, இதை வச்சுதான் கொல்ல போறேன் ஜானோனைய. அவன் என்னை என்ன நினைச்சிருப்பான்? அதெல்லாம் ஒன்றும் நினைச்சிருக்க மாட்டான்டி. நீ ஃப்ரீயா இரு. பொடி உன்னெல்லாம் என்ன சொல்றதுன்னே தெரியல. எதுவும் சொல்லாத. நம்ம தனாவை லவ் பண்ற விஷயம் எப்படி தனாக்கு தெரியும்? ஒருவேளை ஹர்ஷா சொல்லியிருப்பானோ? டேய் நில்லு. என்னடா? உன்கிட்ட ஒன்று கேட்கணும், நீ ஃப்ரீ தானே? கேளு. நான் உன்கிட்ட தனாட்ட சொல்லாதன்னு சொன்னேன், அவள்கிட்ட சொல்லிட்டியா? அட அவ சொல்லிட்டால உன்கிட்ட? அப்போ சொல்லிட்டியா உண்மையாலே? ஆமாண்டா, வாய் தவறி வந்துருச்சு. டேய் மெண்டல், வாய் தவறி வர்ற விஷயமாடா அது. என்னடா பண்ண சொல்ற? பேசிட்டே இருக்கும்போது ஃப்ளோல வந்துருச்சு. எது ஃப்ளோல வந்துருச்சா? அது தானடா நானும் சொன்னேன், அதே திரும்ப சொல்ற உன்ன. டேய் என்னடா பண்ற? டேய் விடுடா. டேய் ஏன்டா, ஏன் இப்படி என் உசுரை வாங்குற? எது நான் உசுரை வாங்குறேன்னா? டேய் நீ தாண்டா ஏன் உசுரை வாங்கிட்டு இருக்க? உன்கிட்ட சொல்லாதன்னு படிச்சு சொன்னேன்ல, விட்டு தொலைடா. டேய் கிறுக்கு, நான் சொன்னதுக்கு ஏன்டா இவ்ளோ கோவப்படுற? பின்ன என்ன, நான் என்ன சொன்னேன்? என்னடா சொல்லி தொலைஞ்ச? நானா தனாட்ட சொல்லணும், அப்புறமா நீ வீட்டுல எல்லாத்தையும் சொல்லுன்னு சொன்னேன்ல, என்னத்த? டேய் நான் தனாவை லவ் பண்றது அந்த இளவு தான் எனக்கு தெரியுமே. டேய் பைத்தியம், அது எதுக்குடா தனாட்ட சொன்ன? எது நான் எங்கடா சொன்னேன்? டேய் கோமாக்காரா,
கோமாக்காராவா? நீ தானடா இப்ப சொன்ன என்னன்னு? நான் தனாட்ட சொல்லிட்டேன்னு. ஏய் மாங்கா மடையா, நான் அத சொல்லவே இல்லடா. டேய் டேய் பொய் சொல்லாத, நீ தானே சொன்ன சொல்லிட்டேன்னு. ஏய் நான் சொல்லிட்டேன்னு சொன்னது ஜானை நான் பார்த்தத நீ யார்கிட்டயும் சொல்லாதன்னு சொன்னல, அதை தாண்டா அன்னைக்கு பேசிக்கிட்டு இருக்கும்போது சொல்லிட்டேன். ஐயோ இது தெரியாம இவன்கிட்ட போய் இவ்ளோ பேசிட்டேனே, இப்ப என்ன பண்றது? சாரிடா, நீ அதை தான் சொல்லிட்டியோன்னு நினைச்சிட்டேன். போட்டேனா? டேய் டேய் அத கூட ஒழுங்கா கேட்காம இப்படியா கழுத்தை போட்டு நெரிப்ப மெண்டல் நீ எல்லாம்? டேய் டேய் சென்டென்ஸை ஃபுல் பண்ணிடாத. அப்புறம் ஏன்டா உன் தங்கச்சி அப்படி கேட்டா? எப்படி? இந்த 3rd ஸ்ட்ரீட்ல ஹரிஷ்னு ஒருத்தவங்க நம்ம கிட்ட அமௌண்ட் வாங்கியிருந்தாங்கல்ல. ஆமா. அதை இன்னும் என்ட்ரி பண்ணல, வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டா. நான் அது தனா கிட்ட தான் இருக்குன்னு சொல்றதுக்குள்ள அந்த லூசு ஃபோன் வந்துருச்சுன்னு ஓடிடுச்சு. அதுக்கப்புறம் தான் உன்கிட்டே வந்து தனாட்ட போய் கேளுடான்னா நீயும் போயிட்ட. அப்புறம் நான் போய் அது தனா கிட்ட கேட்டேனா, எடுத்து கொடுத்ததுக்கு அப்புறம் சொல்லி தொலை. என்னடா என்னை லவ் பண்றியான்னு கேட்டுட்டா. ஏய் நல்ல சான்ஸ் தானே, சொல்லிருக்க வேண்டியதானே. ஏய் நானே அவளுக்கு எப்படிடா தெரிஞ்சிருக்கும்னு யோசிச்சுட்டு இருக்கேன், நீ வேற. டேய் பைத்தியம், அவளுக்கு எப்படியோ தெரிஞ்சிருக்கு, அதுவாடா இப்ப முக்கியம். அப்பவே ஆமா தானான்னு சொல்லிருக்கலாம்ல. டேய் அது எப்படிடா ஒரு பிளானிங்கே இல்லாமல லவ் ப்ரப்போஸ் பண்றது? ஆமா, இல்ல நான் மட்டும் தனாக்குன்னு ஒரு தாஜ்மஹால் கட்டி லவ் ப்ரப்போஸ் பண்ணுவ பாரு. ஏன்டா நீயும்? சரி சரி விடு. டேய் நீ சொல்லல. டேய் ஓ மேல ப்ராமிஸா? டேய் டேய் நம்புறேன். உன்னோட தங்கச்சியோட ஹஸ்பண்ட கொன்ன பாவம் உனக்கு வேண்டாம். எது? சும்மா ஜோக்கு. அது சரி. சரி நீங்க இருக்கீங்களா? நான் போய் ஜான் வீடு வரைக்கும் போயிட்டு வந்துடுறேன். அதெல்லாம் ஒன்றும் தேவையில்ல, 5 நிமிஷத்துல வீட்டுக்கு கிளம்பணும். இல்லடா நம்ம போய் பார்த்தா தானே ஏதாவது தெரியும். வேணாண்டா, கொஞ்ச நாள் கழிச்சு போ. அதுக்கப்புறம் அவன் வேற எங்கேயாவது போயிட போறான்டா. அதெல்லாம் அவன் எங்கேயும் போக மாட்டான், அவன் வீடா தானே, எப்பயா இருந்தாலும் ஒரு நாள் அங்க வருவான்ல. ஃபுல்லா ஜூனியர் நினைப்பாவே இருக்காத. இல்லடா 2 வருஷம் கழிச்சு இப்பதான் அந்த வீட்டுக்கு அவன் வந்திருக்கான். இப்போ என்னை பார்த்ததுனால வேற எங்கேயாவது போயிட்டானா? இங்க பாரு, என்னை பொறுத்த வரைக்கும் என்ன தெரியுமா தோணுது, அவன் மேல தப்பு இருந்தா ஏன்டா மறுபடியும் ஊருக்கு வரணும்? பயந்துட்டு எங்க இருந்தானோ அங்கே தானே இருந்திருப்பான். டேய் மெண்டல், அவனை நான் தேடுறது ஏதாவது க்ளூ அவன் மூலமா எனக்கு கிடைக்குமான்றதுக்காக மட்டும்தான். எனக்கு தெரிஞ்சு ஜானுக்கு ஏதாவது தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்கு. அட்லீஸ்ட் அவன்கிட்ட நான் கேட்கும்போது அவன் ஏதாவது ஒன்று சொல்ல போய் அது ஒரு க்ளூவா இருக்கலாம்ல நமக்கு. வாட் எவர், பட் இப்போ போகாத. என்ன ஓகேவா? இல்லை இப்போ கண்டிப்பா போய் தான் ஆகணுமா? அதான் போவேன்னு சொல்லிட்டியே, அப்புறம் என்ன, நாளைக்கு பார்த்துக்கலாம். என்ன கார்த்திக் இது, நம்ம 2 பேரையும் கிளப்பி விட்டு இவங்க 2 பேரும் வரமாட்டாங்க. இங்க பாரு, தனா மெண்டல் நின்று ஃபோன் பேசிட்டு இருக்கா. ஏய் என்ன? என்னடா? என்னடாவா மென்டல்லாம் சொல்ற? அவ என்னோட தங்கச்சிடா. டேய் அவ என்னோட ஒய்ஃப்டா. அது சரி, நான் இன்னும் உனக்கு மேரேஜ் பண்ணியே தரலடா. டேய் ஓ, உனக்கு உன் தங்கச்சிக்கு வேற மாப்பிள்ள பார்க்கலான்னு வேற ஒரு தாட் இருக்கோ? வை நாட்? கண்டிப்பா. அப்படி மட்டும் பார்த்துதான் பாரேன். பார்த்தா என்ன பண்ணுவ? சாவடிச்சிருவேன். ஐயோடா, ரொம்ப பயந்துட்டேன் கார்த்தி. ஏய் உண்மையில உனக்கு அப்படி ஒரு தாட் இருக்கா? இல்ல இல்ல, நீ ஃபர்ஸ்ட் உன்னோட லவ் அவகிட்ட சொல்லு. அவளுக்கு பிடிச்சிருந்தா ஓகே, வேண்டான்னு சொன்னா அவளுக்கு அண்ணாவா நான் வேற மாப்பிள்ள பாப்பேன். எது? வெயிட், உனக்கு ஃப்ரெண்டா அவளை எப்படி உன்னைய பிடிக்க வைக்கிறதுன்னு சொல்லுவேன். அதானே பார்த்தேன். சரி ஜானு ஒரு அமைதியாரு. இவ வர்றதுக்கே இவன் இப்படி பயப்படுறானே, இதுல இவ எப்ப லவ்வ சொல்லி வீட்டுல சொல்லி மேரேஜ் ஆகி அப்பப்பா. என்ன நீ மட்டும் வந்துட்ட, அதுவும் பின்னாடி உட்காந்துருக்கா? சும்மாதான். ஏன் நான் இங்கே உட்காரக்கூடாதா? நான் அப்படி சொல்லவே இல்லையே. ஜானு தானே யார்கிட்ட ஃபோன் ரொம்ப நேரமா பேசிட்டு இருக்கா? அதுவா, அவளோட பாய் ஃப்ரெண்டான்டா. எது? இவன் என்ன கண்ணாடி வழியா என்னைய பார்த்து முறைச்சிட்டு இருக்கான். என்னதானா பேசிட்டியா? பேசிட்டேன். நீ என்ன போய் பின்னாடி உட்காந்துட்ட? ஆமா, இன்னைக்கு நான் பின்னாடி உட்காந்துக்கிறேன், நீ முன்னாடி உட்காந்துக்கோ. கொன்னுடுவேன், ஒழுங்கு மரியாதையா முன்னாடி போ. தானா முன்னாடி உட்காரு. இப்ப அவன் என்ன பண்ணிட போறான்? ஆமா தானா, எங்க அண்ணன் ரொம்ப நல்லவன். போய் முன்னாடி உட்காரு போ. ஐயோ எனக்கு ஒரு மாதிரி இருக்கேன், ஏதாவது நினைச்சிருப்பானோ நம்மள. டே மிண்டல், கேளு யாருன்னு. நான் என்னடா கேக்குறது? கேளுடா. யார்கிட்ட நான் ஃபோன் பேசிட்டு இருந்தேன்? ஃப்ரெண்டுடா. ஓ ஓகே, சிறப்பாலே அடிப்பேன். யாருன்னு கேளு. ஐயோ ஏன் ஒருத்தவன். ஆமா, பாய் ஃப்ரெண்டா கேர்ள் ஃப்ரெண்டா? இல்ல பாய்ல ஃப்ரெண்டா கேர்ள்ல ஃப்ரெண்டா? அது சரி, இதெல்லாம் கார்த்திக் கேட்பான்னு நினைச்சேனே. பாய் ஃப்ரெண்டு தான். சரி உனக்கு என்னாச்சு? இப்பெல்லாம் நீ கேட்டுட்டே இருக்க மாட்டியே.
இப்போ என்ன கேள்வி மேலே கேள்வியாக கேட்டுகிட்டே இருக்க? இல்ல இல்ல சும்மா தான் கேட்டேன். ஐயோ இப்போ என்னவான்னு கேட்க சொல்லுவானே. சரி என்னவா? நாளைக்கு கல்யாணம்ல அதான். ஆ டேய், எப்பவுமே காலை பிரேக்லேயே வச்சிருப்பியா? நீ சும்மா இருடி. என்னாச்சு? இல்ல மேரேஜ்னு சொன்ன. ஆமாம். யாருக்கு? அவனுக்கு தான். அப்போ பொண்ணு? அவங்க வீட்டில் பார்த்த பொண்ணு. அப்போ உன்னோட பாய் ஃப்ரெண்ட்னு சொன்ன. ஆமாம், பாயில் ஃப்ரெண்டு. பாய் ஃப்ரெண்டு. ஓ அப்பனா ஓகே. அதுக்கு எதுக்கு இப்படி பிரேக் அடிச்ச? ஒன்றும் இல்லை, ஏதோ ஒரு நாய் குறுக்க வந்துருச்சு அதான் பிரேக் அடிச்சேன். நீ ஏன்டி இப்போ சிரிக்கிற? ஒன்றும் இல்லையே. சரி அதான் டவுட் கிளியர் ஆயிடுச்சுல, வண்டி எடுறா. என்ன டவுட் கிளியர் ஆச்சு? அதெல்லாம் உனக்கு சொன்னா புரியாது. டேய் வண்டி எடுறா. சரி சரி.